வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க வரணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஆட்டோவில் வந்து கியர் பாக்ஸில் கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயத்தை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கீழே இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பார்த்திங்கன்னா எப்போயுமே கியர் பாக்ஸ் ஆயில் வந்து இது வந்து கை டைட்லாம் வச்சுருக்கணும். அப்படி தான் மெக்கானிக்கே சஜஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம இந்த இதெல்லாம் போட்டு ஸ்பேனர்லாம் போட்டு டைட் பண்ணிங்கன்னா என்ன ஆகுன்னா, இது வந்து பிளாஸ்டிக் தான் சரியா, அதனால் வந்து அந்த மரம் வந்து ஈஸியாக தேஞ்சிரும். இப்போ இரும்புனா கூட ஒன்றும் அவ்வளோ சீக்கிரம் இதாகிடாது. அதுமாரி பார்த்திங்கன்னா இது வந்து அலுமினியம் பாடி, அதனால் வந்து இப்படி தான் யூஸ் பண்ணணும். அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ கையை வச்சு கழட்டினீங்கனாலே கழட்டணும். பார்த்திங்கன்னா கைனாலே லூஸ் ஆகிடுச்சா. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்ட்டு. ஃபிட் பண்ணும்போது கரெக்டாக அதை தொடச்சிட்டு தான் ஃபிட் பண்ணணும். அதுமாரி பார்த்திங்கன்னா ஆயில் லெவல் வந்து அந்த ஆயில் லெவலில் வந்து இதுலேயே இந்த மினிமம் மேக்ஸிமம்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த மேக்ஸிமம் மேலே போகக்கூடாது. இந்த 2 கோட் இருக்கா, அந்த 2 கோட்டுக்கு மேலே போகக்கூடாது. அதுமாரி பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இதில் 2 ஹோல் இருக்கும். இந்த ஒரு ஹோல் இருக்குது. அது ரெண்டையும் க்ளீன் பண்ணிவிடுங்க. நான் க்ளீன் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த 2 ஹோலையும் வந்து கரெக்டாக எப்போ நீங்கள் ஆயில் செக் பண்ணாலும் இந்த 2 ஹோலையும் வந்து இது பண்ணிட்டுருணும். பார்த்திங்கன்னா இதில் 2 ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டை தெரியுதா, அந்த பக்கம் தெரியுற மாதிரி, அதாவது இந்த ஓட்டை வந்து ப்ரீத்தர் ஓசும்பாங்க. அதாவது மூச்சு விட்றதுக்குன்னு வச்சுங்களேன். கியர் பாக்ஸ் ஆயில் வந்து மூச்சு விட்றது மாரி ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கேயும் ஒரு வாட்டி ஃபுல்லாக தொடச்சிங்க. தொடச்சிக்கிட்டு அப்புறம் தான் டைட் பண்ணணும். அதுமாரி பார்த்திங்கன்னா ஒரு சில ரொம்ப கமெண்ட் பண்ணாங்க, அதாவது கியர் பாக்ஸ் ஆயில் குறையுது ரொம்ப அப்படின்ட்டு. அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த இருக்குல்ல, இந்த ட்ரைவ் ஷாஃப்ட்டு, இந்த ஒரு ஷாஃப்ட்டு, அதுமாதிரி இங்கே ஒரு ஷாஃப்ட் இருக்கா, 2 ஷாஃப்ட்டுமே வந்து இந்த இடத்துல லீக் ஆகும். கியர் பாக்ஸ் ஆயிலை பொறுத்தளவு ஆயில் லீக் ஆகிறதுக்கு மெயினாக வந்து இது 2லேயும் தான் லீக் ஆகும். பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க இன்ஜின் ஆயில் தான் லீக் ஆகுதுன்ட்டு. ஆனால் கியர் பாக்ஸ் ஆயிலும் லீக் ஆகும். இந்த இடத்துல லீக் ஆகும். அதை நம்ம வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கணும் அடிக்கடி. கியர் பாக்ஸ் ஆயில் தான் மெயின். கியர் பாக்ஸ் ஆயிலும் ஆயில் இல்லைன்னா அது ஹீட் ஆகும்போது உள்ள கியர்லாம் வந்து உடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு நம்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார், அது கியர் பாக்ஸ் ஆயில் வந்து ஆயில் லெவல் அதிகமாகிட்டே இருக்குன்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தார். எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, இன்ஜின் ஆயிலோட இந்த ஷாஃப்ட் தான் வந்து கியர் பாக்ஸ் ஆயில் வந்து வரும். இந்த இன்ஜின் ஆயிலேருந்து இன்ஜின்லேருந்து வர்ற ஷாஃப்ட் வந்து கியர் பாக்ஸில் கனெக்ட் ஆகி தான் அதுக்கப்புறம் கியர் பாக்ஸ் ஒர்க் ஆகுது. அந்த ஷாஃப்ட்டில் வர ஆயில் சீலில் போயிருந்துச்சுன்னா கியர் பாக்ஸுக்கு இதோட ஆயில், இன்ஜினோட ஆயில் வந்து கியர் பாக்ஸுக்கு போயிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதான் பிரச்சனையாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இதில் வந்து எந்த பிரச்சனையாலும் நீங்கள் மெக்கானிக்கிட்ட கொடுத்து சரி பண்ணுறது பெஸ்ட்டு. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆட்டோ சம்மந்தப்பட்ட வீடியோ தான் நிறையா அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.